மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட குவாலிஃபயர் 1 போட்டியில் பஞ்சாப் கிங்ஸ் அணி பரிதாபமாக தோல்வியை தழுவி அதிர்ச்சி அளித்துள்ளது. 19 பாயிண்டுகளுடன் பாயிண்ட்ஸ் டேபிளில் முதலிடத்தில் இருந்த பஞ்சாப் பெங்களூருக்கு எதிராக 101 ரன்களுக்கு சுருண்டு ஷாக் கொடுத்துள்ளது. தோல்விக்கு பிறகு நாங்கள் ஆட்டத்தில் தான் தோற்றோம், போரில் அல்ல என்று கேப்டன் ஸ்ரேயஸ் ஐயர் பேசியிருந்தார். குவாலிஃபயர் 2 போட்டியில் மும்பையை வீழ்த்தினால் பஞ்சாபுக்கு இறுதிப் போட்டியில் விளையாட இன்னும் ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இந்த நிலையில் ஆஸ்திரேலிய முன்னாள் வீரர் டாம் மூடி கேப்டன் ஸ்ரேயஸை கடுமையாக விமர்சனம் செய்துள்ளார். இது குறித்து அவர் T20யில் ஜாஷ் ஹேசல்வுட்டுக்கு எதிராக இதற்கு முன் 4 முறை ஸ்ரேயஸ் ஆட்டமிழந்துள்ளார். இதனால் அவரின் பந்துகளை எப்படியாவது சமாளித்துவிட்டு மற்ற பவுலர்களை அதிரடியாக எதிர்கொள்வார் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் தன்னுடைய ஈகோவால் ஸ்ரேயஸ் ஹேசல்வுட் பந்திலேயே வீழ்ந்து விட்டார். சில நேரங்களில் உங்களுடைய ஈகோவை பாக்கெட்டில் போட்டுவிட்டு நீங்கள் முன்னோக்கி செல்ல வேண்டும். இதற்கு ஸ்ரேயஸ் போட்டி சூழ்நிலையை சரியாக படிக்காதது சிறந்த எடுத்துக்காட்டாக அமைந்துள்ளது. தனது முந்தைய தவறுகளில் இருந்து ஸ்ரேயஸ் பாடம் படிக்கவில்லை. ஹேசல்வுட் வீசிய 3வது பந்திலேயே விக்கெட்டை பறிகொடுத்து வெளியேறிவிட்டார். இதுவே பஞ்சாப் அணி நேரடியாக ஃபைனலுக்கு செல்லும் வாய்ப்பை இழப்பதற்கு முக்கிய காரணம். இவ்வாறு கடுமையாக விமர்சனம் செய்துள்ளார்.